வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. தஞ்சையில் உணவகத்தில் பார்சல் கொடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் கஞ்சா போதை கும்பல் ஒன்று உணவகத்தையே அடித்து சூறையாடி இருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் கும்பல் சிக்கும் பகுதியில் கும்பகோணம் தஞ்சை நெடுஞ்சாலையில் சிராஜுதீன் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமை இரவு இவரது உணவகத்திற்கு இளைஞர் ஒருவர் சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்க வந்துள்ளார். கடையில் கூட்டம் அதிகம் இருந்ததால் ஏற்கனவே பணம் கொடுத்தவர்களுக்கு கொடுத்துவிட்டு அடுத்து கொடுப்பதாக இளைஞரிடம் சிராஜுதீன் கூறியுள்ளார். ஆனால் கஞ்சா போதையின் உச்சத்தில் இருந்த இளைஞர் தனக்கு உடனே பார்சல் வேண்டும் என்று மிரட்டும் துணியில் கேட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த உணவக பணியாளர்களிடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் இளைஞரை கண்டித்து அனுப்பி வைத்துள்ளனர். சிறிது நேரத்தில் நண்பர்கள் இருவருடன் மீண்டும் கடைக்கு வந்த இளைஞர் மீண்டும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். திடீரென கடையில் இருந்த உரிமையாளர் சிராஜுதீன் மற்றும் பணியாளர்களையும் கடுமையாக அந்த கும்பல் தாக்கியுள்ளது. ரைஸை கேட்டாங்க சார், ஒருத்தவங்களுக்கு போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள அவன் போட்டு தரேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயே அவனை கெட்ட வார்த்தை சொல்லி எனக்கு முதல்ல போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு போட்டு கொடு அப்படின்னு சொல்லி ஆகிட்ட போய் ஓனர்கிட்ட போய் ஒம்பளுத்து அவரை போய் கெட்ட வார்த்தை சொல்லி சட்டையை பிடிச்சி அப்புறம் சட்டையை பிடிச்சோன்னா அவரை பிடிச்சி வெளில தள்ளி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கிட்டு போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி ஒரு மூணு பேரோட வரோம். அப்போ ஓனர் பக்கத்து கடையில் அவங்க சூப்பு கடையில் இருந்துருக்காங்க. அங்கே போய் அவரை அந்த பக்கமாக போய் இழுத்து விட்டு எண்ணெய் சட்டியெல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு ரோட்டில் கொண்டு போய் ஜாமான் போட்டு அவரை குடக்கம்பியால் சுற்றி ரத்த காயமாக மண்டை உடஞ்சி போச்சு. நாங்கள்லாம் விலைக்கு வரத்துக்குள்ளே இழுத்துட்டாங்க, ரோட்டுக்கு போயிட்டாங்க. அவர் மண்டை காயமாக இருக்க பெட்டில் இருக்கார். தாக்குதலில் படுகாயமடைந்த சிராஜுதீன் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி தான் கஞ்சா வித்துட்டு தெருவுக்கு தெரு பணம் கேட்டுட்டு இருந்தவங்க ஒருத்தரை அடிச்சு மண்டையை உடைச்சு ஒருத்தர் பெரியவர் இறந்து போயிட்டாரு. அப்பயே நாங்க என்ன சொன்னோம், காவல்துறைகிட்ட இந்த ஏரியால 10,000 பேருக்கு மேல குடியிருக்கிறாங்க, ஒரு போலீஸ் பீட்டு வைங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் வச்ச பாடில்ல. இன்னைக்கு என்னாச்சு, 3 மாசத்துக்குள்ள கடை வியாபாரியா அடிச்சு இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. சாதாரண என்ன செய்யணும்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா தனியா செய்ய முடியாதுங்க. உள்ளுக்குள்ள போதை இறங்கினாதான் இதெல்லாம் செய்ய முடியும். இது தொடர்ந்து இந்த ஏரியால நடந்துகிட்டு இருக்குது. வணிகர்கள் அச்சத்தோட கடை நடத்த வேண்டியதா இருக்கு. வீட்டுக்கு வருவாங்களான்னு பொம்பளைங்க எல்லாம் பயந்துகிட்டு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வியாபாரிகளுடைய வாழ்க்கை. வட்டத்தில் காதலனை கூலிப்படை வைத்து தாக்கி